ஹாய் வெல்கம் டு திவ்யா லைஃப் ஸ்டைல். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் இது போல் வீட்டில் உள்ள அரிசியை வச்சு டேஸ்டியான லட்டு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நம்ம? அதுக்கு ரேசன் புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 250 ml அந்த அளவு கப்பு எடுத்துகிட்டு அந்த அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய அழுக்குகள் இருக்கும். நல்லா 3-4 டைம் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் துணி இருக்குல்ல, காட்டன் கிளாத் நல்லா விரித்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். நல்லா இது போல் விரித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் அப்படியே கூட தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு. அதுக்காக நம்ம அது போல் நல்லா காய வச்சுக்கிறோம். இதுக்கு இடையில் ஒரு கடாயில் நம்ம எடுத்த கப்லேயே அரை கப்புலேருந்து 3/4 கப்பு கிட்ட வேர்க்கடலை சேர்த்து வறுத்துட்டு இந்த ரெசிப்பியில் சேர்த்தோன்னா நல்லா அங்கங்கே கடிபடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடாயிலே நல்லா வறுக்க போகிறோம். இதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணும். இப்போ அதையும் ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்த வேர்க்கடலை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறவாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கடிபிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா குறவாக அரைச்சிக்கோங்க. 1-2 பாதியமாக அரைச்சிட்டு இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்த அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, ஆற வச்சது, அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஃபைனாக இருக்கணும், ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த அரிசி இது போல் நல்லா அரைச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த கடலை அரைச்சோம்ல, அதோடு சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எடுத்த கப்லேயே 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி, அரை கப் கடலைக்கு மொத்தமாக 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது நான் பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட்டு கரையணும். இதில் தூசி மண் இருக்கும், வடிகட்டிட்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை தூசிகள்லாம் இருக்கும். அதுக்காக நல்லா அது கொதி வந்தோடனே இந்த காஞ்சி அந்த வெள்ளை தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் 2-3 ஏலக்காவை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்த கப்லேயே அரை கப்பு அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நட்ஸு எதுனா கூட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு. நான் எதுவுமே செய்யலை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய லட்டு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் எல்லா லட்டுகளையும் பிடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் வீடியோ. இந்த ரேஷன் அரிசியை வச்சு லட்டு செய்கிற வீடியோ செகண்ட் வீடியோ. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.